தமிழ்நாட்டுல பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக இன்னைக்கு ஆளும் கட்சிக்கு எதிராக எல்லா மாவட்டங்களையும் போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம், மக்களுக்கு விடியல் கிடைக்கும் போராட்டம். மக்களை திரட்டிட்டு இபி பில் எல்லாம் அதிகரிச்சிருச்சுங்க, மக்கள் உங்க நலனுக்காக தாங்க நாங்க போராடுறோம் அப்படின்னு அந்த மாவட்டங்கள்ல அங்க இருக்கக்கூடிய அதிமுகவின் முக்கிய தலைவர்கள், எம்எல்ஏக்கள் அப்படின்னு எல்லாருமே களத்துல இறங்கி போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த அரசுக்கு சரியான ஒரு சவுக்கடியை கொடுக்கின்ற வகையிலும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய பொதுச் செயலாளர்களுக்கு ஜோரா ஓ போடலாமா? இபிஎஸ் அவர்கள் சென்னையில் இருக்கிறாங்க, நீங்க மதுரையில இருந்து ஜோரா ஓ போட்டு அங்க இருக்கிற அவருக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா போடுங்க, நல்லா போடுங்கப்பா, அவர் காதுக்கு தேவையா? செல்லூர் ராஜ் அவர்கள் இன்னைக்கு ஏதோ மூவிலாம் பயங்கரமா நிறைய பார்த்துட்டு வந்திருப்பாரு போல. இன்னைக்கு டாக் ஃபுல்லாவே படத்தை பத்தி தான் இருக்கு. ஒரு பக்கம் ஜோரா ஓ போடுங்கன்னு சொல்லி அதிமுக தொண்டர்கிட்ட சொல்றாரு, இந்த பக்கம் பார்த்தா வாலி படத்தை யார் யார் பார்த்திருக்கீங்க அப்படின்னு கை தூக்குங்க அப்படின்னு கேக்குறாரு. வாலி படம் பார்த்தவங்க கை தூக்குங்க, பாத்துறீங்க எல்லாரும். அஜித் ரெட்ட வேடத்துல போட்டு நடிச்சிருப்பாங்க. வாலி படத்துல விவேக் அவர்கள் நடிச்ச ஒரு சீன் இருக்கும் இல்லையா, விவேக் அவர்களும் தாடி பாலாஜி அவர்களும் ஒரு சீன்ல நடிச்சிருப்பாங்க. மறைந்த கலைவாணர் விவேக் அவர்கள் அவர்கிட்ட பேசுவாரு, இப்ப அவனுக்கு என்ன வேணும்? எனக்கு உடம்பு சுகம் இல்லை, அப்ப என்ன வேணும்? என்ன செய்ய முடியல, ஒரு பக்கம் காது கேட்க மாட்டேன்றது, நீங்க என்ன பேசினாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்க அப்படின்னு. தாடி பாலாஜி அவர்கள் எனக்கு எல்லா நோயும் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா லிஸ்ட் போட்டுட்டு வருவாரு. அது மாதிரி தாங்க இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சியிலையும் அது மாதிரி இந்த ஆட்சி 3 ஆண்டுகளாக எந்த துறையும் எடுத்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா ஒரு துறை கூட சிறப்பா செயல்படும். எல்லாமே விளம்பரம் தான். விளம்பரம் பண்றாங்களா இல்லையா? ஆனா இந்த பக்கம் பார்த்தா அப்படியே மத்திய அரசு பக்கம் போவோம் அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ, போன்ல வந்து ரீசார்ஜ் பிளான்லாம் அதிகமாயிருச்சு, கட்டணம்லாம் அதிகமாயிருச்சு அப்படின்னு. ஏத்திருக்காங்களா ஏத்தலையா? ஆமா இல்ல பெண்கள் தான் சொல்லணும். ஏத்திருக்காங்க. எப்படி? எதுக்கு? செல்லுக்கு கூட ரீசார்ஜ் பண்ற கூட ஏத்திட்டாங்க, அதுலயும் வரி போட்டாங்க. அந்த பக்கம் அப்படியே விருதுநகர் போனோம்னா முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள், அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அதிமுக தலைவர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த போராட்டத்தையும் நடத்தினாரு. நாடாளுமன்றத்தில் மக்கள் ஓட்ட கணக்கு ராகுல் காந்தியா மோடியா, இந்த ஆட்சி வேண்டுமா இந்த ஆட்சி வேண்டாமா, அந்த கணக்கு போட்டாங்க. எடப்பாடியாருக்கோ அதிமுக போடுற ஓட்டு டெல்லியை நிர்ணயிக்க போறது கிடையாது, ஒரு கணக்கு போட்ட காரணத்தால ஓட்டு மாறி போச்சு. சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நாங்க தான் ஜெயிக்க போறோம். இதை வந்து நான் சொல்லல, நாங்க எங்க போனாலும் நாங்க நல்லது கெட்டதுன்னு நிறைய இடத்துக்கு போறோம். நாங்க தெருக்குள்ள போறோம், நன்றி சொல்லி போறோம், நிகழ்ச்சிகளுக்கு போறோம், கல்யாண வீடுகளுக்கு போறோம், நல்ல விஷயத்துக்கு போறோம் சொல்றாங்க. ஐயா சட்டமன்றத்துக்கு உங்களுக்கு தான். நான் கூட சொல்ல சும்மா இருங்கம்மா, இப்படியே சொல்லி நாங்கள் உங்களுக்கு சொல்றதை கேட்டு அழுத்து போயிட்டோம். இனிமே சொல்லாதீங்க, நீ எங்க வேணாலும் ஓட்ட போட்டு தொலைங்க, எங்களை ஆளை விடுங்க. இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது, உங்களுக்கு தான் ஓட்டு போடும். இல்ல வேண்டாம் நாங்க வேண்டாம் சொல்ல. ஏமா நீங்க இப்படியே சொல்லுவீங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாரு போட்டோம்னீங்க. திமுக வந்து மாசம் மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை அப்படின்னு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. நாங்க இதை விட சூப்பரா பெரிய பிளான் ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னு. 1000 ரூபாய் விடுங்கம்மா, நான் எடப்பாடி பேசிருக்கேன். வீட்டுக்கு குடும்ப தலைவர்களுக்கு பூரா 2500 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்க போறோம். 2026 நடக்க போற எலெக்ஷனுக்கு இப்பவே விருதுநகர்ல வச்சு ஒரு வாக்குறுதியை அள்ளி கொடுத்திருக்காரு முன்னாள் அமைச்சர். நாங்களும் முடிவெடுத்தோம், எங்கயா டெல்லியில பேசி ரூபாயை வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட வேண்டியது, மக்கள் சாப்பிடட்டும், சுபிச்சமா இருக்கட்டும், அதிமுக ஓட்டு போடட்டும். சென்னையில முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில போராட்டம் நடந்திருக்கு. இந்த போராட்டத்துல இபி அதாவது மின்சார வாரியம் இந்த பிரச்சனைக்கு அவர் ஒரு காரணத்தை சொல்றாரு. மின்சார வாரியம் என்பது ஒரு லாப நோக்கத்தோடு செயல்படுகின்ற நிறுவனம் கிடையாது, அது ஒரு சேவை நிறுவனம். எங்களுடைய ஆட்சி காலத்தில் கூட மின்சார வாரியத்துக்கு நஷ்டம் இருந்தது. ஆனால் நஷ்டம் இருந்தாலும் கூட அந்த நஷ்டத்தை வந்து சரி கட்டி அரசை பொறுத்தவரை மானியம் கொடுக்கும். தமிழ்நாட்டுல மின் கட்டணம் உயர்ந்துருச்சு அப்படின்னு அதிமுக எல்லா மாவட்டங்களையும் போராட்டம் நடத்துறாங்க. இதற்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து விளக்கம் கொடுத்துதானே ஆகணும். அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன விளக்கம், என்ன காரணம் அப்படின்னு ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய மின் கட்டணத்திற்கு
முழு பொறுப்பையும் ஏற்கக்கூடியவர்கள் தார்மீக அடிப்படையில் அதிமுகவினர் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. முதலாக உதய் மின் திட்டத்தை மத்திய அரசாங்கம் வலியுறுத்தி அனைவரும் அனைத்து மாநிலங்களும் இணைய வேண்டும் என்று வலியுறுத்திய போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அதிலே அவர் இணைவதற்கு திட்டவட்டமாக மறுத்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்தது. ஆனால் அம்மையார் அவர்கள் அன்றைக்கு மருத்துவமனையில் இருந்த நிலையில் அன்றைய முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் மேலே இருந்து வந்த அழுத்தத்தின் காரணமாக அதிலே அன்றைக்கு இணைந்து கொண்டார். மின்கட்டண உயர்வுக்கு அதிமுக தான் காரணம் அப்படிங்கிறதுக்கு இலக்கிய குறிப்பில எல்லாம் பாயிண்டா எடுத்து பேசியிருக்காரு அமைச்சர் தங்கம் தென்னரசு. பட்டினத்தார் பாடலிலே ஒன்றை சொல்வார், முன்னை இட்டதி முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்க மூழ்கவே என்று பட்டினத்தார் சொல்வது போல அவர்கள் வைத்த தீ, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்றைக்கு உதவி மின் திட்டத்திலே அவர்கள் சேர்ந்து அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு தான் இன்றைக்கு பற்ற வைத்த மாதிரி பரவி கொண்டிருக்கிறது. திண்டுக்கல்ல நடந்த அதிமுக போராட்டத்துல முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசியிருக்காரு. முன்னாள் அமைச்சரா இருந்தவர் சரி இன்னைக்கு பட்ஜெட்லாம் வேற தாக்கல் செய்யறாங்க, அது குறித்து எதிர்பார்ப்புகள் கருத்துகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, நாங்க என்ன கனவா காண முடியும்? ஏழைகளை காப்பாத்துறது, பெண்களை காப்பாத்துறது, விலைவாசி குறையிற பட்ஜெட் இருந்தா நல்லா இருக்கும். 12 மணிக்கு தானே தெரியும். அம்மா பார்லிமெண்ட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க சீதாராமே, நீயும் பாரு நானும் பாக்குறேன், வேற அவ்வளவுதானப்பா. 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மக்களவையில் இன்னைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சாச்சு. This budget envisages sustained efforts on the following 9 priorities for generating ample opportunities for all. Number 1, productivity and resilience in agriculture. Number 2, employment and skilling. Number 3, inclusive human resource development and social justice. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது திருக்குறள், புறநானூறு, ஆத்திச்சுடி அப்படின்னு ஏதாவது 2 வரியாச்சு தமிழ்ல இருந்து சொல்லுவாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல அப்படி எதுவுமே சொல்லல. அட்லீஸ்ட் முடிக்கும் போதாவது தமிழ்ல இருந்து 2 வரி கவிதையாச்சும் சொல்லி முடிச்சிருக்கலாம். பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதே பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் ஏதாவது ஸ்பெஷல் கவனிப்பு இருக்குமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தது தான். அதே மாதிரி பீகார் மற்றும் ஆந்திரா இந்த 2 மாநிலங்களுக்கும் அறிவிப்புகளை அள்ளி கொடுத்திருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். Andhra Pradesh Reorganization Act. Our government has made concerted efforts to fulfill the commitments in Andhra Pradesh Reorganization Act. In the current financial year, 15,000 crore rupees will be arranged with additional amounts in future years. மத்திய பட்ஜெட்லாம் தாக்கல் செஞ்சாச்சு. இது நமக்கு ஏத்த மாதிரி இருக்கா, நல்ல அறிவிப்புகள் இருக்கா அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் கிட்ட கேட்க, நல்ல பட்ஜெட் அடுத்து வருகின்ற 10 ஆண்டுகளில் அடைகின்ற இலக்கை நாங்கள் இந்த 5 ஆண்டுகளில் அடைவோம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறோம். இந்த கருத்தின் அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கை வந்திருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய பட்ஜெட் டோட்டலா ஏமாற்றம் அளிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல பீகாருக்கு கான்சென்ட்ரேட் பண்றாங்க, ஆந்திராவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றாங்க. குறிப்பாக வெள்ள நிவாரணத்திற்கு 34,000 கோடி ரூபாய் தமிழக முதலமைச்சர் கேட்டிருந்தார். அதற்கான அறிக்கையும் கொடுக்கப்பட்டது. அமைச்சர்களும் வந்து பார்த்தார்கள், குழுவும் வந்து பார்த்தது. நியாயமாக கிடைக்க வேண்டியதே கிடைக்கவில்லை. சென்னை மெட்ரோவுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கவில்லை, மதுரை மெட்ரோவுக்கு கிடைக்க வேண்டிய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. இப்படி தொடர்ந்து தமிழகத்திற்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகளை கிடைக்கவில்லை, நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதியையும் இந்த அரசு இந்த பட்ஜெட்டில் கொடுக்கவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது. எங்களை பொறுத்தமட்டிலே இது தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட்டாகவே பார்க்க வேண்டும். மத்திய பட்ஜெட் பாரபட்சமா தாங்க இருக்கு அப்படின்னு திமுக எம்பி திருச்சி சிவா அவர்கள் ரொம்ப காட்டமாவே சொல்லியிருக்காரு. பணவீக்கம் குறைந்திருக்கிறது, அதிகமாக இருந்தாலும் விலைவாசி குறைந்திருக்கிறது என்று நேற்றைக்கு அறிக்கை சொன்னது. அது எப்படி பணவீக்கம் அதிகரிக்கிற போது விலைவாசி குறையும்? சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பணவீக்கம் என்பதே பொருட்கள் கிடைப்பது குறைவாக இருக்கும், உற்பத்தி குறைவாக இருக்கும், ஆனால் கையிலே பணம் அதிகம் இருக்கும். அதை கொண்டு வாங்க முடியாதவர்கள் பணத்தை கையிலே வைத்திருப்பார்கள். இதைத்தான் பணவீக்கம் என்று சொல்வது. அதாவது பணவீக்கம் கூடியிருக்கின்றது, விலைவாசி குறைந்திருக்கிறது என்று முரண்பாடான தகவலை எல்லாம் சொல்கிறார்கள். நிறைய விசித்திரங்கள், நிறைய வேடிக்கைகள். ஆனால் போராடி இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை எதிர்க்கட்சிகளாகிய எங்களுக்கு தான் இருக்கின்றது.
மத்திய பட்ஜெட் தாக்கல்லாம் சூப்பரா முடிஞ்சிருச்சு, நாங்க என்ன வளர்ச்சி பிளான் பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி தான் திட்டங்கள் இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னோட கருத்தையும் சொல்லியிருக்காரு. பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல 11,11,111 கோடி ரூபாய் நாம் இண்டிகேட் பண்ணியிருந்தோம். அதை முன்னெடுத்து இந்த பட்ஜெட் அதே 11,11,111 கோடி ரூபாய் முன்னெடுத்து சென்றிருக்கின்றார்கள். அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதை தாண்டி மிக முக்கியமானது, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த பட்ஜெட்ல 3 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இது இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் 2 முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி 3 லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்கள் இந்தியாவினுடைய டாப் கம்பெனிஸில் அவர்களுடைய திறன் மேம்பாடு அதை ஊக்கப்படுத்துவதற்காக 1 கோடி இளைஞர்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய தலை சிறந்த கம்பெனியில் பயிற்சி பெறுவாங்க. அதற்கான திட்டத்தை அளித்திருக்கின்றார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பட்ஜெட் சூப்பர் அப்படின்னு 100 மார்க் போட்டுட்டாரு. இந்த பக்கம் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த பட்ஜெட்லாம் ஒன்றும் சரியில்லைங்க, பிலோ 35 தான் அப்படிங்கிற மாதிரி கம்மியான மார்க் தான் கொடுத்திருக்காரு. இந்த பட்ஜெட் என்றது இந்திய தேசத்திற்கான பட்ஜெட் இல்ல. ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கிய நிதிநிலை அறிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கை 2 மாநிலங்களுக்காக போடப்பட்டிருக்கிறது, ஆந்திர பிரதேசம், பீகார். எதற்காக 2 மாநிலங்களுக்கு அவ்வளவு பெரிய தொகையை வாரி வழங்கியிருக்கிறார் நரேந்திர மோடியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்றால், இவருடைய ஆயுட்காலை, ஆட்சியின் அதிகாரத்தை, ஆட்சியின் ஆயுளை நீட்டித்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறார். பட்ஜெட்டுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு லிஸ்டவே போட்டிருந்தாரு. 3 ஆண்டுகளா விடுவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை விடுவிக்கணும், கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதலை விரைந்து வழங்கணும் அப்படின்னு சில கோரிக்கைகளை நான் எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் எதையுமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கல, ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவிக்கல. மைனாரிட்டி பாஜகவை மெஜாரிட்டி பாஜக ஆக்கின ஒரு சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையில் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்களே தவிர அதையும் நிறைவேற்றுவாங்களாங்கிறது சந்தேகம்தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட்ஜெட் அறிவிப்புல தமிழ்நாட்டுக்கு ஃபேவரா எந்த ஒரு அறிவிப்புகளுமே வரல அப்படின்னு ரொம்ப காட்டமா ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியாச்சு. சரி, இந்த புறக்கணிப்பை எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஏற்கனவே நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறதாக இருந்துச்சு. தமிழ்நாடு முதலமைச்சரும் நிதியமைச்சரும் அந்த கூட்டத்தில் பங்கேற்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதை புறக்கணிக்க போகிறேன். எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைய தினம் நம்முடைய எம்பிக்கள்லாம் டெல்லியில் போராட்டம் நடத்த போகிறாங்க. மத்திய பட்ஜெட்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இடிதாங்கி என்ன பட்ஜெட் என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவர் தோல்ல துண்டு போட்டிருக்கிற மாதிரி அவர் பட்ஜெட்லயும் துண்டு தான் விழுந்திருக்கு. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆக்கப்பூர்வமாக ஆக்ஷனுடன் மக்களுக்காக அன்றாட பணிகளை செய்து கொண்டிருந்த இடிக்கு இது சோதனை காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். உள்ளோட்டமாக உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டு வெள்ளோட்டமாக பாய்ந்து சென்ற இடியின் ஒவ்வொரு செயலும் 2-3 நாட்களாக வேலை நிறுத்தம் செய்ய காரணமாக இருந்தது கொடைமடை. காற்று புகாத இடங்களிலும் உள்ளே நுழைந்து கடமையாற்றிக் கொண்டிருந்த எனக்கு தடை விதித்தது போல் இன்று களங்கத்தை ஏற்படுத்தியது வெளிநாட்டு சதியோடு உள்நாட்டில் இருக்கும் கொடைமடைக்கையும் கைகோர்த்து கொண்டு பார்த்த வேலைதான் இது. மனவலிமை இருந்தால் எந்த மலையையும் புரட்டி போட தெரிந்த இடிக்கு ட்ரை பண்ணா ட்ரெயினையும் தார் ரோட்டில் ஓட்ட தெரியாதா என்ன? இப்படி தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்தித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய தொழில்நுட்பத்தை எல்லாம் தொலைத்துவிட கொடைமடைக்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார். அதனால் கணினிக்கெல்லாம் வெடிவெடித்தது போல் கடமையாற்ற மறுத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாலும், விமான சேவையெல்லாம் செயலிழக்க செய்தாலும் அதையெல்லாம் உரிய நேரத்தில் சரிபடுத்தி சாதனை படைத்து காட்டுவான் இடி.
ஆக முண்டியடித்துக் கொண்டு முயலாக ஓடிக்கொண்டிருந்த என் ஆற்றல் மிகுந்த செயலை எல்லாம் ஆமை வேகத்தில் செயல்பட குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டு ஒன்றும் தெரியாமல் குடைபிடித்து நிற்கின்றார் கொடைமடை. என் பணிகளை முடக்கினாலும் மடக்கினாலும் அடக்கி வைத்தாலும் அடங்காமல் விஸ்வரூபம் எடுத்து மீண்டும் மீண்டும் செயலாற்றிக் கொண்டிருப்பான் இடி. அப்போது போல் இப்போதும் இனி எப்போதும் தடையில்லாமல் கரைபுரண்டு ஓடும் வெள்ளம் போல் நூதனமான சிந்தனையுடன் செயலாற்றுவான் இடி. முப்பொழுதும் இல்லாத கற்பனையில் முரண்டு பிடிக்கும் நரம்புகளை தட்டி தூக்கி புதுப்பித்துக் கொண்டு புத்தம் புதிய ஆற்றலுடன் மாற்றங்களை கொண்டு வரவே ஏற்ற மிகு செயல்பட்டு கொண்டிருக்கிறான் இடி என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.